நம்ம மல்லி ஏன் தான் இந்த மாரி ஒரு முட்டாள்தனமான காரியத்த செய்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, எல்லாருமே மிகப்பெரிய ஒரு கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது அந்த லேடி இருந்துட்டு இந்த மாரி நான் ஆல்ரெடி அங்க தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது அங்க தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி பணம் வருது அப்படிங்கிற மாரி நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய பாவமான செயல் அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ நம்ம மல்லிய நான் இந்த மாரி கூட்டிட்டு போறேன். அதே மாரி அங்க உன் குழந்தை இருக்காளா? அதாவது உன் பொண்ணு இருக்காளா? அப்படிங்கிறத பாரு. அதுக்கப்புறம் அவங்க கையில கால்ல விழுந்து நான் வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம மல்லியும் அங்க ஒளிஞ்சு நின்னு பார்த்தாங்க. ஆனா அங்க உண்மையிலேயே வெண்பா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா வெண்பா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண மல்லி அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு போயிருக்கலாம். அதாவது அங்கிருந்து போயிட்டு வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல செக் பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அங்க மாஸ் காட்டலாம் அப்படிங்கிற மாரி நினைச்சு, அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களையுமே காப்பாத்தணும். எல்லா குழந்தைங்களுமே காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி மல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் கடைசியில வெண்பாவை காப்பாத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா 10 குழந்தைங்களை கொண்டு போய் வித்தா 50 லட்சம் அப்படிங்கிற மாதிரி விதத்துல தான் இப்போ அந்த இவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா மல்லி எல்லாம் ஒரு சம்பவத்தை செஞ்சதுனால இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த ரவுடிங்க எல்லாருமே மல்லியையும் அதே மாதிரி கூட அந்த லேடியையும் இப்போ துரத்தி பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபிகா மேடமும் அடுத்ததா இதுல களம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வேற ஒரு போலீஸ் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க கூட சேர்ந்துகிட்டு இப்போ நம்ம தீபிகா மேடம் இருந்துகிட்டு வெண்பாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம விஜய் சொன்ன அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. இன்னும் ஆம்புலன்ஸோட அந்த நம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, நம்பர் பிளேட் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லா பக்கத்துல இருந்தும் இப்போ அலசி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வழியா இப்போ ரொம்ப பக்கத்துல வர ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி நம்ம வெண்பா இங்க இல்ல அப்படின்னாலுமே கூட இந்த கும்பல்ல இருந்து அந்த 10 குழந்தைங்களையுமே காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக மரண மாஸ் காட்டுறாங்க. ஒரு பக்கம் இப்போ இந்த ரவுடிங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம நம்ம மல்லி கிட்ட அந்த லேடி சொல்றாங்க, இந்த மாதிரி எதுக்காக மல்லி இப்படி பண்ற, ஏன் இப்படி பண்ற, அது நமக்கே மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மல்லி இருந்துட்டு இல்ல, இந்த குழந்தைங்க எல்லாரையுமே காப்பாத்தணும், எல்லாரையுமே நான் காப்பாத்தியே தான் தீருவேன். நீங்க தானே சொன்னீங்க, அதாவது இந்த மாதிரி எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேல இந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே காப்பாத்தணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னல, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இப்போ எல்லாமே நடக்க போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. இந்த குழந்தைங்க எல்லாருமே காப்பாத்தணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு அதிரடியான முடிவை எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யறாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக இந்த குடோனோட மொத்த கண்ட்ரோலையும் நம்ம மல்லி எடுத்துட்டு வர போறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா ஒவ்வொருத்தரையா ஸ்பிளிட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ரவுடிங்க ஒரு 2 3 பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையா ஸ்பிளிட் பண்ணி அவங்க மண்டையிலேயே ஒரு கொம்பு எடுத்து போட்டு அவங்கள மயக்கம் அடைய வச்சுட்டு மொத்த குழந்தைங்களையும் காப்பாத்துறாங்க. அதாவது இங்க நம்ம தீபிகா மேடத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போயிடுது. எப்படி அப்படின்னா தீபனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் குழந்தைங்களை காப்பாத்திருக்கோம், தீபிகா மேடத்துக்கிட்ட சொல்லி கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அதாவது தீபிகா மேடம் இருந்துகிட்டு நம்ம மல்லிய பத்தெல்லாம் ரொம்ப மோசமா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விஜய் கிட்டயும் இந்த ராஜேஸ்வரி, அதே மாதிரி கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு இப்போ மல்லிய பத்தி ரொம்ப ஒரு கெட்ட விஷயமா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மல்லி ரொம்ப கெட்டவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனா நம்ம விஜயோட உள் மனசுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம விஜய் பழைய நடந்தது, அதுவும் இல்லாம என்ன நடந்தாலும் சரி, எனக்கே ஒரு குழந்தை உருவானாலுமே சரி, நான் கண்டிப்பா அதாவது எனக்கு குழந்தைய என் வெண்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால இவங்க என்னதான் நம்ம விஜயோட மனசை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாலுமே கூட கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துல நம்ம விஜய் மனசு மாற போறதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் நம்ம மல்லியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு சின்ன விஷயத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம வெண்பாவோட விஷயத்துல ரொம்ப டெரரா, அதாவது ரொம்ப இதை இதா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். அதே மாதிரி இவங்க சொல்றது எதையுமே நம்ம விஜய் ஏத்துக்க போறதே கிடையாது. இப்போ நம்ம தீபிகா மேடம் இருந்துட்டு நேரா இங்க மல்லி நீ எப்படி இங்க வந்த, எப்படி இந்த குழந்தைங்களை காப்பாத்தின அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எல்லா டீட்டெயிலையும் சொல்றாங்க. இந்த ரவுடிங்களை அடிச்சு விசாரிச்சா இவங்களோட கும்பல் இன்னும் எங்கெங்க இருக்கு, இவங்களோட ஆட்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். சீக்கிரமா வெண்பாவையும் காப்பாத்தலாம். அதே மாதிரி இந்த மாதிரி இன்னும் எத்தனை இடத்துல குழந்தைங்களை கடத்தி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையிலேயே தீபிகா மேடத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருந்துட்டு இருக்கு.
மல்லி நீ ஏதோ அதாவது கெட்டவன்ற மாதிரி வந்து நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பண்ற காரியம் எல்லாம் பார்த்தா கெட்டவ பண்ற மாதிரியே தெரியலையே. அதுவும் இல்லாம உன் வெண்பா இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுமே கூட இத்தனை குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு நீ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியில வந்து தீபிகா மேடம் வந்து இப்போ நம்ம மல்லிக்கு ஒரு ஃபேன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படியே மல்லி வந்து அமைதியா நிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ தீபிகா மேடம் வந்துட்டு அந்த ரவுடிங்களை அடிச்சு விசாரிச்சு இந்த மாதிரி உங்களோட கும்பல் இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கு, உங்களோட ஆட்கள் எங்க இருக்காங்க, இன்னும் எத்தனை டீம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. இப்போ அதை வச்சுதான் வந்து அடுத்தடுத்து எங்கெங்க யார் யார் இருக்காங்க எல்லா விஷயமும், அதாவது இப்போ அந்த கலாவதியோட போட்டோ இருந்துச்சு இல்லையா, கலாவதியோட போட்டோ காட்டி இவ எங்க இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. கடைசியில போன் பண்ணி எல்லாம் வந்து கேட்டு லொகேஷன், அதாவது இருக்கிற இடத்தையும் வந்து கண்டுபிடிச்சாங்க. நம்ம விஜய் அதாவது நம்ம தீபிகா மேடம், மல்லி இவங்க 2 பேரும் வந்து இப்போ அந்த ரவுடிங்களை கூட்டிட்டு நேரா வந்து அந்த இடத்துக்கே போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போயிட்டு மல்லிய அதாவது ரத்தமும் சதையுமா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு உயிரே, அதாவது வெண்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மல்லிக்கு வந்து உயிரே வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவோட உயிரை எப்படியோ ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரி கலாவதி அவங்களோட டீம்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரையுமே வந்து போலீஸ் ரவுண்டு கட்டி வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அதாவது இத்தனை நாள் வந்து எந்த ஒரு விஷயமும் முடியாது, அதுவும் மல்லியால வெண்பாவை காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா மல்லி போட்ட எஃபோர்ட்னாலதான் கடைசியில வந்து வெண்பாவை இப்போ சூப்பராகவே காப்பாத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் வந்து மல்லிய நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.